ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்பிடிஎல் பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்பிடிஎல்னா என்ன? நேஷனல் ப்ரோக்ராமே ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ் லேர்னிங். இதை யார் எப்போ எதுக்கு உருவாக்கி இருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு 7 ஐஐடி பாம்பே, மெட்ராஸ், டெல்லி, கரக்பூர், கான்பூர், குவஹாட்டி, ரூர்க்கின்ற 7 ஐஐடிஸும் பெங்களூர் ஐஐஎஸ்சியும் சேர்ந்து 2003 இந்த ஃபோரத்தை உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக உருவாக்கியிருக்காங்க? அதாவது ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ்னால எல்லாருக்கும் போய் லைவாக சொல்லி கொடுக்க முடியாது. பட் அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் எடுத்து அதை ஒரு கோர்ஸாக ஆன்லைன் ஃபோரமில் கொடுத்தோம்னா இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னாலையுமே அதை ஆக்சஸ் பண்ண முடியுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இது 2003 கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க ப்ரொவைட் பண்ணுற எல்லா கோர்ஸுமே ஸ்டெம் ரிலேட்டடாக இருக்கும். அது என்ன ஸ்டெம்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இது ரிலேட்டடான கோர்சஸ் தான் அதில் மோஸ்ட்டாக இருக்கும். இப்போ இவங்க ஒரு 600 கோர்ஸ் 22 ஃபீல்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த கோர்ஸ்னா இதுக்கு சர்டிஃபிகேட்ல என்ன? சர்டிஃபிகேட் இருக்கு. 2014 இருந்து வீடியோ பார்க்குற யூசர்ஸ் விருப்பப்பட்டா எக்ஸாம்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி அந்த எக்ஸாமோட ஃபீஸ் பே பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணி அவங்க பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலிடான ஐஐடி சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட இது நம்ம காலேஜ் செமஸ்டர் மாதிரி தான். ஒரு வருஷத்துக்கு 2 டைப்ஸில் வரும். ஜான் டு ஜூன் ஒரு செஷனும், ஜூலை டு டிசம்பர். இதுக்குள்ளார நீங்கள் கோர்சஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதில் எப்படி கோர்ஸ் எடுக்கிறது, இதை எடுத்தால் என்ன யூஸ், யார் எடுக்கணும், எதுக்காக எடுக்கணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாரெல்லாம் இந்த கோர்ஸ் எடுக்கலாம், எதுக்காக இந்த கோர்ஸ் எடுக்கணும், இந்த கோர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த கண்டென்ட்லாம் எனக்கு தேவையில்லை, எப்படி அப்ளை பண்ணி எப்படி எக்ஸாம் போகிறது, எப்படியெல்லாம் அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டவுட்ஸ் மட்டும் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் டைம்லைன் போனீங்கன்னா ப்ராசஸ்னு ஒரு டைம்லைன் இருக்கும். அங்கே டேரெக்டாக போய்க்கோங்க, அங்கே தான் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ யாருக்கு இந்த கோர்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அப்ஸ்கில்லிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அதாவது என்னோட ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணிக்கணும், பட் த சேம் டைம் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு பார்ட் டைமில் டெவலப் பண்ணிக்கணுன்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த கோர்ஸ் நான் கற்றுக்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான இடத்துலேருந்து கற்றுக்கணும், ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கிட்டேருந்து கற்றுக்கணுன்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ரெண்டையும் வச்சு இதை வச்சு நம்ம சர்டிஃபிகேட் கிடச்சிருமா? இந்த சர்டிஃபிகேட் வச்சு என்னோட பர்சனலாக நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். இல்லை என்னோட ரெஸ்யூமே அப்லோட் பண்ணி நான் இன்னும் ஒரு பெட்டரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். சரி, எத்தனையோ ஃபோரம் இருக்குது. நம்ம ஏன் என்பிடிஎல்க்கு வரணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் ஆக்சசிபிலிட்டி. உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். ஏன் அப்படின்னா இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணி அந்த அன்லிஸ்டட் வீடியோவோட லிங்க் தான் நம்ம கிட்ட வரும். ஸோ நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணி அந்த யூடியூப் சேனலுக்கு போயிட்டீங்கன்னா எல்லா வீடியோவுமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு வாரத்துக்கே கிட்டத்தட்ட 2-4 மணி நேரம் தான் இவங்களோட கோர்ஸ் கண்டென்ட்டே இருக்கும். அப்போ ஒரு வாரத்தில் நீங்கள் 6 டேஸ் எப்போனாலுமே இதை பார்த்துட்டு 7th டே ஜஸ்ட் அசைன்மெண்ட் மட்டும் அட்டன் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் காஸ்ட் எஃபெக்டிவ். ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வேணும்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், 1000 rupees ஒரு கோர்ஸுக்கு. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு டிஸ்கஷன் ஃபோரம்னு ஒன்று கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு அந்த டிஸ்கஷன் ஃபோரமில் லைக் மைண்டட் பீப்புள்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கடுத்து தான் முக்கியமானது இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி ரெஸ்யூமேல இந்த கோர்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பவர் பூஸ்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் ரெஸ்யூமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் சில காலேஜஸில் இந்த கோர்ஸோட கிரெடிட், இப்போ லெட்ஸே நான் ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன், அந்த கோர்ஸோட கிரெடிட் 4 credits அப்படின்னா இந்த கிரெடிட்ஸை நான் காலேஜில் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்னோட எக்ஸாமில் இருக்கிற ஒரு கோர்ஸ் என்னால் கட் பண்ணிக்க முடியும். பட் ஒரு சின்ன முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜிலும் இது அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் சிஓஇ, அதாவது எக்ஸாமினேஷன் செல்க்கு போயிட்டு இந்த மாதிரி என்பிடிஎல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் இது கிடைக்குமா, மாற்றிக்கலாமா, என்ன கோர்ஸ் போறீங்க, எல்லா டீட்டெயிலையும் பேசிட்டு அதுக்கப்புறமா உங்கள் என்பிடிஎல் கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசருக்கு போய்க்கோங்க. ப்ரௌசர் போயிட்டு ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு ஸ்வயம் என்பிடிஇஎல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே இங்கே ஒரு லிங்க் வரும். swayam.government.in அப்படின்ற ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த மெயின் பேஜ் ஆஃப் ஸ்வயம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோர்சஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே ஆல் கோர்சஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அவைலபிள் கோர்சஸ் எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்கும். இதில் நான் பைத்தான் கோர்ஸ் பற்றி எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இங்கே ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்குது, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பைத்தான்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிடுறேன்.
கீழே இங்கே ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபில்டர்ஸ்லேருந்து நேஷனல் கோஆர்டினேட்டர் யாருன்னு கேட்குறேன், என்பிடிஎல்லேருந்து ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் வேணுன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இங்கே நிறையா கோர்சஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் பேசிக் லெவலில் எனக்கு இந்த கோர்ஸ் இருக்குது, ஜாய் ஆஃப் கம்ப்யூட்டிங் யூஸிங் பைத்தான் அப்படின்றது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நான் எடுக்கலாமான்ற ஒரு ஐடியாவுக்கு வரேன். ஸோ என்னென்னலாம் நான் செக் பண்ண போகிறேன்றதை இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ப்ரீ ரெக்வெஸ்டீஸ் நீங்கள் சிலது இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் ஆர் ஹை ஸ்கூல். ஸோ இப்போ தான் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பிகாஸ் இந்த கோர்சஸை வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு கோர்ஸ் லே அவுட்னு இங்கே சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில், இதுவும் படித்தாச்சு, ஓகே தான். முக்கியமான விஷயம் இங்கே இருக்குது, ஸ்டார்ட் டேட். அதாவது இந்த கோர்ஸ் வந்து ஜனவரி 20 ஆரம்பிக்குது. ஸோ அது எனக்கு ஓகே தான். ஸோ 11 ஏப்ரல் அப்படின்றப்ப கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும், விச் மீன்ஸ் இது ஒரு 12 வீக் கோர்ஸு. ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு எக்ஸாம் டேட் என்னைக்குன்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். அந்த டேட்டில் அவைலபிளாக இருக்கணுன்றனால இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ 3rd May 2025. ஸோ இந்த டேட்டும் எனக்கு ஓகே தான். இதையெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். 14th February வந்து நான் எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கோர்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டாக ஓகே, இப்போ ஜாயின் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பட்டன் இருக்கும். நீங்கள் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட சைன்இன் கேட்கும். ஸோ உங்களோட மெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சைன்இன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில், இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் என்கிட்ட கேட்குது. அதையெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் எஜுகேஷன் டீட்டெயில் கேட்கும். அடுத்த ஸ்டெப்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில், இதில் நீடடான டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் ஹானர் கோடுக்கும் நீங்கள் டிக் கொடுத்துட்டு அப்டேட் ப்ரொஃபைல் அண்ட் ஜாயின் கோர்ஸ்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்றது தான் அர்த்தம். ஸோ இப்படித்தான் வந்து உங்களுக்கு கோர்ஸுடைய ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு பிக்சரில் ஷோ ஆகிற மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கோர்ஸை என்ரோல் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக் வைஸ் ஒரு வீக்குக்காக நம்ம வீடியோ கண்டென்ட் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இங்கே கோர்ஸ் அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இப்போதைக்கு வீக் 1 ஓப்பன் ஆயிருக்கு. நான் வீக் 1 கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது. இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் வீடியோவாக இருக்கும், யூடியூப் வீடியோவாக தான் இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்தாகணும். அண்ட் இங்கே அசைன்மெண்ட்டுன்னு எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட்ஸ் வில் பி ரிலீஸ்டு ஷார்ட்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்பிடிஎல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே மெயில் வந்துடும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த மெயிலை பார்த்தீங்கன்னா தெரியும், வீக் 1 கண்டென்ட் அண்ட் அசைன்மெண்ட் இஸ் லைவ் நவ் அப்படின்ற மெயில் எனக்கு வந்துருச்சு. இதே மாதிரி வீக் 2க்கும் வரும், இதே மாதிரி வீக் 3க்கும் உங்களுக்கு வந்துடும். வீக் 3 மட்டுமான்னு கேட்டிங்கன்னா 12 வீக்ஸ்க்குமே உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்ரி வீக் வந்து நீங்கள் ப்ராப்பராக வீடியோஸ் பாருங்கள், அட் த சேம் டைம் அசைன்மெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே ஒன்று போட்டிருக்காங்க, February 24, 2025 5 PM உள்ளார நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். 1000 rupees உங்களுக்கு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர்னு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 செட் ஆஃப் ஒர்க் நடக்கும். இதில் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்கள் சர்டிஃபிகேஷனில் பிரிண்ட் ஆகும். அண்ட் உங்கள் பேமெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அஃபீஷியலான எக்ஸாம் அட் என்பிடிஎல்லேருந்தே உங்களுக்கு மெயில் வந்துடும். ஆல்சோ இதுதான் கோர்ஸ் நேம், 1000 rupees பே பண்ணியிருக்கோன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபேக் மெயிலையோ ஃபேக்காவோ வந்து அமௌண்ட் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு February 24 வரைக்கும், ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் 1000 rupees கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலான்றக்காக தான் அந்த டைம்லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதே மாதிரி வீக் 2, வீக் 3, வீக் 4ன்னு வீக் 12 வரைக்கும் உங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் நீங்கள் ஒரு வீக் 10 தாண்டும் போது, ஒரு 75-80% மேலே நீங்கள் தாண்டும் போது உங்களுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடும்.
இந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் சேம் ஆஸ் மெயில் வரும். யுவர் ஹால் டிக்கெட் ஆர் அட்மிட் கார்டு ஃபார் த என்பிடிஎல் எக்ஸாம் ரிலீஸ்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துரும். இது வந்ததுக்கு அடுத்து ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க போய் வந்து உங்க ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கலாம். உங்க ஹால் டிக்கெட்ல தான் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம், என்ன டைமு, எந்த இடத்துல எழுதணும். இந்த மாரி எல்லா டீட்டெயிலுமே எழுதியிருக்கும். சரி ப்ரோ, ஹால் டிக்கெட்லாம் இருந்துச்சு. இப்போ எக்ஸாம் எப்படி எழுதுறேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபார்மேட் மெயில் வரும். இதுதான் அந்த மெயிலு. 2 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கு. ஒண்ணு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். நீங்க ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துருப்பீங்க. அந்த சிஸ்டம்ல உங்களுக்கு கொஸ்டின் ஷோ ஆகும். அத நீங்க எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பேப்பர் அண்ட் பென் எக்ஸாம். அண்ட் நான் அட்டெண்ட் பண்ண எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டா இருந்துச்சு. எனக்கு கால்குலேட்டரும் வந்து குடுத்துட்டாங்க ஸ்க்ரீன்லயே. நான் ஒரே ஒரு பென்னு, என்னோட ஹால் டிக்கெட்டு, பிளஸ் ஒரு கவர்ன்மெண்ட் இஷ்யூட் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போயிருந்தேன். ரஃப் பேப்பர் எனக்கு அங்கேயே குடுத்துட்டாங்க. ஸோ என்னோட எக்ஸாம்ஸ் ரொம்ப எனக்கு ஈஸியா இருந்துச்சு. அண்ட் இப்படி தான் நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கணும். ஸோ மார்க்ல என்ன இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கங்க. 25% மார்க் வந்து உங்க அசைன்மெண்ட்ஸ்ல இருந்து மட்டும் தான் கிடைக்கும். 12 வீக் கோர்ஸ்னா 12 அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல பெஸ்ட்டான 8 அசைன்மெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்த விஷயம், 75% மார்க் வந்து உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல இருந்து மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. ஃபைனல் ஸ்கோர் இது 2யும் ஆட் பண்ணி தான் வரும். இங்க ரொம்ப ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, நீங்க அசைன்மெண்ட்ஸையும் பாஸ் பண்ணணும், எக்ஸாமையும் பாஸ் பண்ணணும். அதாவது அசைன்மெண்ட்ஸ்ல நீங்க 10 மார்க்ஸ்க்கு மேல எடுத்தா தான் அசைன்மெண்ட்ல நீங்க பாஸ். அதே மாரி உங்களோட 75 மார்க் அந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்க 30க்கு மேல எடுத்தா தான் நீங்க எக்ஸாம்ல பாஸ். ஸோ நீங்க அசைன்மெண்ட்ல பாஸு, எக்ஸாம்ல பாஸ்னா 2யும் சம் பண்ணி உங்க டோட்டல் மார்க் வரும். முக்கியமான விஷயம், அசைன்மெண்ட்ல 25 மார்க்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸாம்ஸ்ல வந்து 10 மார்க் இல்ல 15 மார்க் எடுத்தா போதுமா அப்படின்னா, இட் இஸ் நாட் சூட்டபிள். நீங்க அசைன்மெண்ட்ல மினிமம் 10ம், எக்ஸாம்ல மினிமம் 30யும் எடுக்கணும். அண்ட் இதுதான் இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இப்போ சில சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயில் இருக்கு. அத பார்க்கலாம். ஸோ சர்டிஃபிகேட்ல மொத்தமா 4 டைப் இருக்கு. நீங்க 40 மார்க்குக்கு கீழ வந்திருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது. 40 டூ 59 மார்க் அப்படின்னா, ஜஸ்ட் கீழ ஷோ ஆகுற மாரி சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்ன்ற ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் தான் வரும். இதே நீங்க ஒரு 60 மார்க்குக்கு மேல, அதான் 59க்கு மேல எடுத்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு எலைட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். 75லேருந்து 89க்குள்ள எடுத்தீங்கன்னா, எலைட் சர்டிஃபிகேட் பிளஸ் சில்வர். அண்ட் நீங்க 90 மார்க்குக்கு மேல எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கோல்டன் சர்டிஃபிகேட்டோட வரும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க.